கலைஞர் என்ன கார்ல கூட்டிட்டு போவாரு. 23 வயசாக 24 ஏதாவது நிகழ்வை சொல்லுவாரு. சில பேர் சொன்னாங்க என்ன சின்ன பிள்ளை சொல்லிட்டு இருக்காருன்னு. அவருக்கு தெரியும் இதை போய் நான் கூட்டத்தில் பேசுவேன், மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்ப்பேன். அது மாதிரி நிறைய எனக்கு சொல்லுவார். அதுல ஒரு நாள் சொல்றாரு, அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு. காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம எடுத்து தான் பேசுறாரு. ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன். அது மாதிரி அவசர நிலை காலத்தில் அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க. தமிழ்நாட்டில் பண்ண முடியல. அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு. அப்போ முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் போகுது. என்ன போகுது? தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம். இதுக்கு இவர் பதில், நான் ஒன்னும் திமுக காரன் இல்ல, காங்கிரஸ்காரன், என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யார்? அடுத்து இவர் சொல்றாரு, நான் திமுக தலைவர்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இட்ஸ் மை ஆர்டர், நீங்க போகக்கூடாது. உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது? அந்த நாற்காலியை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன், இந்த ஆள் என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா, எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தலைவர் ராஜாராம் நாயுடு கூப்பிட்டு சொல்றாரு, கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்க சொல்லுங்க. அவருக்கு உத்தரவு போடுற அளவுக்குலாம் நான் பெரிய மனிதர், அவருக்கு மேல எதுவுமே கிடையாது. அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பேன். இந்த எல்லை தாண்டி திருப்பதி ஆந்திராவில் இருப்பது போய் கைது செய்தால் என்னால் அவரை காப்பாற்ற முடியாது. அதனால அவர் தயவு செய்து போக வேண்டாம்னு சொன்னப்பதான் அவர் சொன்னார், நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன், இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு. கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும்.